அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் வாசுகி. நம்ம இது வீடியோ நம்பர் 20 ரீசனிங் ரிவைஸ் பண்ணுறதுல இன்றைக்கும் தரவரிசையிலிருந்து தான் ரீசனிங் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், A gets double of what B gets and B gets double of what C gets. Find the ratio of B is to C அப்படின்னு கேட்டிருக்காங்க. B பெறுவது போல் இருமடங்கு A பெறுகிறார். இப்போ ஏவோடது என்னது? 2 மடங்கா பியோடது. இப்படி தான் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம கொஸ்டினை கரெக்டாக எப்படி கேட்டிருக்காங்கன்னு எழுத கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாகவே வந்துடுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு 5 மினிட்ஸில் கொடுக்குறது. 5 சம்ஸ் இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் சம் நானே சொல்லிடுறேன். அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி ப்ராக்டிக்ஸாவது பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்து என்னென்னா, சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார். அப்போ பின்றது 2 மடங்குடைய சீது எனில் பி இஸ்டு சியின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. பி இஸ்டு சி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பை டைப்பில் இப்படி எழுதுவோமா? சி 1 இப்படி எழுதுவோம். அப்போ ஏக்கு 2வும் பிக்கு 1ம், பிக்கு இங்கே 2வும் சிக்கு 1. இப்போ ரேஷியோ மெத்தடில் எப்படி எழுதுவோம்? 3க்கும் எடுத்து எழுதுவோம். அவங்க கேட்டிருக்கிறது பியும் சியோடதும் என்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏக்கு வேல்யூ என்ன? 2, பிக்கு வேல்யூ 1ம் இருக்குது 2 இருக்குது. இப்போ 1 இங்கே எழுதிக்கலாம், 2 இங்கே எழுதிக்கலாம். சியோட வேல்யூ 1. ஃபஸ்ட்டு 2 1 இங்கே எழுதியிருப்போம். அடுத்து கீழே 2 1 எழுதியிருப்போம். அப்போ மீது இந்த டேஸ் இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன கீழேயோ மேலேயோ பார்க்கக்கூடாது, இடதுபுறமோ வலதுபுறமோ தான் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிறது என்ன? 1, இங்கே இருக்கிறது என்ன? 2. இதுதான் நம்ம எழுதணும். இதை சால்வ் பண்ணும்போது பெருக்கல், இந்த இடத்துல பெருக்கல் தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன வரும்? 2 4 1 2 1 1. அப்போது பிக்கும் சிக்கும் என்ன கிடச்சிருக்கு? 2:1. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி ஆன்சர். ஈஸியாக முடிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த சம்ஸ். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லெட்டர்ஸ் மாதிரி நம்பர்ஸ் மாதிரியே வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன. ஏபிசிடிஇ வரைக்கும் இருக்காங்க. அவங்க வலதுபுறம் இடதுபுறம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து இதில் இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுன்னு கண்டுபிடிச்சு கரெக்டாக இது எப்படி இந்த சர்க்கிள் மாற்றி தான் வரும். அதில் மாற்றி எதுக்கு இடையில எது பக்கத்தில் இடதுபுறம் எது வலதுபுறம்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்ட ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். Q ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இவ்வாறே S ஆனவர் Rக்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யாருன்னு கேட்குறாங்க. அதே மெத்தட் தான் போட்டு நடுவில் யார் இருப்பாங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதிகள் உள்ளனர். டி என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் ஆர் மற்றும் யூயின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர், மற்றொரு அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர். எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய ரிலேஷன்ஷிப்பாக போகுது. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த மாதிரி அவங்களுக்கு இளையவர்கள்னா கீழேயும் சமமானவர்கள்னா ஈக்குவலாகவும் போட்டு யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்ற மாதிரி இந்த PQRST அண்ட் U இதில் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார்.
கீழேருந்து கவுண்ட் பண்ணும்போது 7வது இடத்துல இருக்காங்க. சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு அந்த லைன் போட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.